ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு TNfood ட்ரையல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வானலில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் கடுகு, வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு, உரித்த பூண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து முழுசாவோ இல்லைன்னா உங்கள் விருப்பம் அரிஞ்சிக்கலாம். ரெண்டாக அரிஞ்சு போட்டு ரெண்டையும் வதக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் நான். ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நான் 2 பாவக்காய் எடுத்துக்கிட்டேன். அரிஞ்சு அதை தண்ணியில் போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தண்ணியில் வச்சிருந்தோன்னா நமக்கு அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் தெரியாது. அந்த பாவக்காயை அலசிட்டு அப்புறம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியோடு அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குறோம். எண்ணெயிலே கொஞ்சம் பொரியிற அளவு வதங்கணும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. உப்பு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிண்டி வதக்கணும். எண்ணெயிலே அது வதங்கி வரணும். அந்த பாவக்காய் கொஞ்சம் அரை அளவு வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். நமக்கு தக்காளியை ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அதனால் அந்த தண்ணி போடும். இதை பாவக்காயை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அது பாவக்காய் வதங்கி வரணும். அந்தளவு வதங்கி வரும். காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளி, பெரிய சைஸு எலுமிச்சம்பழம் புளி எடுத்து அதை ஊற வச்சிடுவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காயை எண்ணெயிலே வதங்கணும். நல்லா அந்த காய் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காத அளவு கிண்டி விட்டு கிண்டணும். இந்தளவு வதங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் புளி கரைசலை ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த கரைசல் 200 ml இருக்கும். அந்த கரைசலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதே அளவு நம்ம ஃபஸ்ட்டு கரைசல் ஊற்றின அளவே மறுபடியும் அதே புளியில் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் 2 தடவை அதை புளியை நல்லா புளி சாறை எடுத்து ஊற்றி கலந்துக்கும். புளி தண்ணியிலேயே கொஞ்சம் காய் வதங்கட்டும். காய் புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது கொஞ்சம் வதங்கட்டும். அந்த புளி தண்ணியிலேயே காய் வேகணும். காயும் வேகட்டும். அந்த புளி தண்ணியிலேயே கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு 2 தடவை கரைசலை ஊற்றி கொதிக்க வச்சதும் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் அரை வேக்காடு காய் வறுத்த கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் மொச்சக்கொட்டை வறுத்து ஊற வச்சு அதையும் கலந்துக்கலாம். அப்புறம் மூடி போட்டு காய் வேகட்டும். ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி கலந்துக்கிறேன். அப்புறம் நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குழம்பு இறக்கிக்கலாம். நம்ம புளிக்குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.